அவனை அப்படி செய், அவனை குத்திரு, அவனை கொலை செய்துடு, நீ இப்படி அப்படின்னு சொல்லி கடினமான முறையில் அவனுடைய யதார்த்த நிலையெல்லாம் மீறி அந்த கோபத்தினுடைய நேரத்தில் அவன் செயல்படுவதற்கான காரணமாக நான் இருக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், அவனுடைய சிந்தனையை தவறு செய்யுமாறு, குழப்பத்தை உண்டாக்குமாறு அல்லது கொலை செய்யுமாறு அவனுக்கு நான் வேகமாக தூண்டுறேன். அந்த நேரத்தில் ஒருவன் நிதானித்து கொண்டால், அந்த நேரத்தில் அவசரப்படாமல் நிதானித்து கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் என்னை அவன் ஜெயித்து விடுவான். அவனால் அவனுக்கோ அல்லது அவன் சார்ந்த சமூகத்திற்கோ எந்த இடையூறும் எந்த கெடுதலும் ஏற்படாது. இது முதல் நிலை என்று சொல்லி தருகிறான். அதே போல் யுத்த களத்திற்காக ஒரு மனிதன் போய் நிற்கிற பொழுது, தனக்காக, தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய தீனுக்காக ஒரு மனிதன் யுத்த களத்தில் வந்து நிற்கிற பொழுது அவனுடைய கல்பில் யுத்த களத்தில் வைத்து நாம் என்ன செய்வோம், கோழைத்தனத்தை போடுவோம். நீ யுத்த களத்தில் வந்து நிற்கிற, நீ பெரிய வீரனாக இருக்கலாம், உங்கள்கிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம், உங்கள்கிட்ட கருவிகள் இருக்கலாம், உன்னிடத்தில் கவசங்கள் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் கூட எதிரியை நீ வெட்டுகிற பொழுது அவனும் திருப்பி வெட்டுகிற பொழுது உன் தலையில் ஒரு வெட்டு